வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை பேசும் ஊமை சேனல் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதுதான் இந்த காணொலியின் சிறப்பு அம்சம். என்னென்னா, பேசும் ஊமை சேனல் வந்து கிட்டத்தட்ட 1000 சந்தாதாரர்களை கடந்திருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்களை ரீச் பண்ணியிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான். உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இதில் என்ன, நம்ம எதுக்காக இந்த காணொளி தொடங்கப்பட்டது அப்படின்னா, என்னுடைய வேலை வந்து இது யூடியூப் சேனலில் வீடியோ போடணும் அப்படிங்கிற இது கிடையாது. என்னுடைய வேலை வந்து வேற. அப்போ அந்த வேலைகளுக்கு இடையில வந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போது, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் வேற நடக்க இருக்கு இல்லையா, இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வந்துடும். அப்போ சில கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகள், உலகெங்கிலும் நடக்கக்கூடிய செய்திகள், சில முக்கியமான கருத்துக்களை எல்லாத்தையும் நம்ம போட்டு பேசிட்டு இருந்தா இது நல்லா இருக்காது. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் அன்றாடம் நடக்கும் இல்லையா, முக்கியமான செய்திகளை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சேனலை வந்து நான் தொடங்கியிருக்கிறேன். அதாவது எல்லாரும் தான் பேசுறாங்களே, நம்ம என்ன புதுசா பேசுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அது அப்படி அல்ல. அதாவது ஒரு நல்ல கருத்துக்களை வந்து 4 பேர் சொல்வதோடு கூட ஒரு ஆள் சேர்ந்து சொல்லும்போது அது வந்து மக்களிடையே இன்னும் அதிகமாக போய் சேரும். அந்த விஷயத்துல தான், அப்படி ஒரு நம்பிக்கையில தான் வந்து நான் வந்து இப்படி ஒரு சேனலை தொடங்கி இருக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. என்னுடைய வீடியோக்கள்ல வந்து கருத்துக்களை பதிவிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோவை பாராட்டியும் பேசியிருக்கிறாங்க, என்னை திட்டியும் பேசியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை. அதாவது நம்ம ஒரு வீடியோக்கள் போடும்போது ஒருத்தருடைய யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா, அவங்கள விமர்சித்து தானே வீடியோ போடுறோம். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க வந்து எதிர்மறையான விமர்சனமாக தான் கருத்தை தெரிவிப்பாங்க. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய சுதந்திரம். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய கருத்து சுதந்திரம், அப்படித்தானே? அதே மாதிரி நம்ம வந்து எல்லா கருத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். ஒருத்தர் போட்டு திட்டியிருக்காங்க, அது அது என்ன பண்றது? அப்படி நம்மளை வாழ்த்தியும் பேசியிருக்கிறாங்க. இப்படி ரெண்டு தரப்புல இருந்தும் நமக்கு கருத்துக்கள் வந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப தமிழ்ல மோசமாட்டு ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு வரக்கூடிய கமெண்ட்களை வந்து நான் டிலீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதே மாரி வந்துட்டு தான் இருக்குது. சரி, அது அரசியல் நம்ம பேசும்போது, சில கருத்துக்கள் பேசும்போது, அதாவது பொது வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ பேசுமூமை சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சா அப்படின்னா, அது ஆயிடுச்சு. அது எப்போது ஆயிடுச்சு. அது யூடியூப் ஓனர் வந்து என்ன நினைச்சாரோ தெரியல, பாவம் இவனுக்கு வியூஸ் தான் போக மாட்டேங்குது, நம்ம சேனலையாவது மானிட்டைசேஷன் பண்ணி விடும் அப்படின்னு நினச்சி பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். சேனல் மானிட்டைசேஷன் தான் ஆயிருக்குது. ஆனால் அதில் வந்து பணம் வரும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இன்னும் வரல, அந்த ஆப்ஷன்கள் இன்னும் வரல. அதாவது 4000 வாட்ச் ஹவரை தொடரணுமாம் இல்லையா, 1000 சந்தாதாரர்களை கடந்துட்டோம், இனி 4000 வாட்ச் ஹவரை தொடரணும். அதை கடந்து போனாதான் நமக்கு பணம் வருமா என்னங்கிறத பற்றி தெரியும். இன்னும் நான் அதுக்கிட்டே போகலை, இன்னும் நெருங்கியே போகலை, கொஞ்சம் தான் போயிருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நம்ம ஒரு முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். பார்ப்போம் அந்த முயற்சி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்குமா, இல்லை இதே மாதிரி தான் தோல்வியில கொண்டு விடுமா என்னன்னு தெரியல. சரி, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த ஒரு அடிப்படையில், அந்த கோட்பாடில் தான் போயிட்டு இருக்குது. 4000 வாட்ச் ஹவரை கடந்ததுக்கு பிறகு நம்ம சேனல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு தொடருமா, இல்லை எடுத்து மூடிட்டு போவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். சரி, பார்ப்போம் அது எப்படி வருது அப்படின்ட்டு. மீண்டும் ஒரு முறை என்னுடைய பேசும் ஊமை சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளித்த நண்பர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், சின்ன பசங்க எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.